அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர குலதெய்வம் கோவிலுக்கு இந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். 3 நாட்களிலே உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணெய் ஊற்றி நாம் தீபம் ஏற்ற வேண்டும். குலதெய்வ வழிபாடு நம்ம எப்படி செய்யணும், எந்தெந்த நாட்களில் செஞ்சால் நம்ம குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் நிம்மதியும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் வருடத்தில் ஒரு முறையேனும் குலதெய்வம் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்ப சிறப்பு. நம்ம குலதெய்வம் எப்படி சொல்கிறது, மற்ற தெய்வங்கள்லாம் நம்ம கூப்பிட்டா தான் உதவி பண்ணுவாங்க. நம்ம கூப்பிடாமலே நம்மளுக்கு ஒரு ஆபத்து, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி நிற்கக்கூடியது இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னா முதல்ல போய் குலதெய்வம் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் திருமணம் நடைபெறுது அப்படின்னா முதல் பத்திரிக்கை அவங்களுடைய குலதெய்வம் கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து விநாயகர் கோவிலில் வைப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க க்ளோஸ் ரிலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விசேஷத்திற்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோமா, வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்களே 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்தியா வருவோம் அப்படின்னா கூட நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடச்சி நீங்கள் வர்றீங்களோ அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது நீங்கள் வீட்டிலே ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம். ஒரு கலசம் வச்சு அதில் உங்கள் குலதெய்வத்தை ஆவாகனம் செஞ்சு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில், அமாவாசை நாட்களில், பௌர்ணமியில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் கட்டாயம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க, அடிக்கடி குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அடிக்கடி அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு செலவுகளோ ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போகும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பொதுவாக நீங்கள் எப்போ குலதெய்வம், இப்போ நம்ம போகிறதே வருடத்தில் ஒரு முறை தான் போகிறீங்க அப்படின்னா பொங்கல் வச்சு உங்கள் குலதெய்வ வழக்கப்படி வேறு என்னென்ன செய்வாங்களோ அதையெல்லாம் செய்து வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. போகிறதே வருடத்தில் ஒரு முறை தேங்காய் பழம் வாங்கிட்டு போவாங்க, உடச்சி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் ஒவ்வொரு குலதெய்வ வழிபாடும் ஒவ்வொரு வித்தியாசமாக கூட இருக்கும், ஒன்றுக்கொன்றும் ஒற்றுமையாக இருக்காது. இப்போ எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு அம்மன் தான். அதனால் ஆதிபராசக்தி. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பொங்கல் வைக்கணும், மாவிளக்கு, துள்ளு மாவு, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இது எல்லா கோயிலுக்கும் பொதுவாக இருக்காது. ஒவ்வொரு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கும். அப்படி உங்கள் குலதெய்வம் முறைப்படி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, குலதெய்வத்தினுடைய அருளோடு சேர்த்து நம்மளுக்கு முன்னோர்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு பாட்டன் பூட்டன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இடத்தில் வழிபாடு செய்திருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம போய் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளுக்கு நன்மைகள் நடக்க ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும். அப்படி உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது இலுப்ப எண்ணெய்னு கேளுங்க, கடையில் கிடைக்கும். இலுப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை விளக்கு வாங்கிக்கோங்க. 4 பேர்னா 4 விளக்கு, 5 பேரா 5 விளக்கு, 7 பேரா 7 விளக்கு. இப்படி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்றவாறு விளக்குகள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடைப்பதற்கு முன்பாக அங்கே அந்த விளக்குகளை வச்சு இலுப்ப எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஒரு பாக்குத்தட்டு மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க, அதில் வச்சு தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மன்றாடி கேளுங்க. என்னப்பா, என்னை எவ்வளோ சோதிக்கிறேன், என் வாழ்க்கையில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, நீ தான் இதற்கு ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் கோவில்லேருந்து நீங்கள் வீட்டு வருவதற்கு முன்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம குலதெய்வம் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய வந்துடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வீட்டில் யார் வீட்டில் எல்லாம் பிரச்சனையெல்லாம் போயிட்டே இருக்குது, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதும்மா, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு முன்னாடி நானே போய் சேர்ந்துருவேன் நாட்டுக்கு, அந்த நிலமையிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே உங்களுடைய குலதெய்வம் தெரியலை அப்படின்னா உங்களோட பெரியவர்கள்கிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. இப்போவுமே நிறைய பேருக்கு எங்கள் குலதெய்வம் தெரியலம்மா அப்படின்னு சொல்வது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும் இல்லை, நிறைய சகோதர சகோதரிகள் இந்த குலதெய்வம் பற்றி இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய போட்டுட்டு வர்றாங்க. நம்மளுடைய சேனல்லையே பார்த்திங்கன்னா குலதெய்வம் தெரியலைன்னா கூட அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னே தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். அப்படி நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே விட்டுடாதீங்க. எவ்வளோ நம்ம பிஸியில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு பிஸியான நம்ம ஒரு லைஃப்பில் இருந்தால் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ, இல்லை உங்கள் குலதெய்வம் கோவில் ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் வரும், அந்த கோவிலில் திருவிழாக்கள் நடைபெறும், அந்த நேரத்திலும் நீங்கள் போய் அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோவிலில் நீங்கள் எப்போ போனாலும் இந்த அரிசி மாவு எடுத்துகிட்டு போங்க. அரிசி இது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அங்கே போய் எறும்புகளுக்கு அதை உணவாக கொடுங்க. கொஞ்சம் நாட்டு சக்கரை அதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதை வந்து எறும்புக்கு, அதாவது உங்கள் கோவிலில் ஏதாவது ஒரு மூலையில் அதை வைங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். இதையும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோவிலில் ஏதாவது சீரமைப்புகள் பணிகள் இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அம்மா எங்களால் எல்லாம் அதெல்லாம் லட்சக்கணக்கில் ஆகும், 10,000 20,000ங்கிறாங்க, நாங்களே அன்னாடு வேலைக்கு போய் சாப்பிட்டுட்ருக்குறோம், எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுங்க, அது போதும். ஏன்னா நம்மளை விட நம்ம தெய்வத்திற்கு தெரியும் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றது, புரியுதா? அப்போது இதுதான் செய்யணும் இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உள்ளன்போடு மனமுருகி இருந்த இடத்தில் இருந்து கொண்டு நாம் வேண்டிக் கொண்டாலும் நம் கண் முன்னாடி வந்து நிற்கக்கூடியது குலதெய்வம். அப்போ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இந்த இலுப்பு எண்ணெயில் விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலைவோர பிரச்சனையாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.